மக்களே வாங்க, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு யூஎஸில் இருந்துக்கிட்டு நியூயார்க்கில் செம்மையான ஐகானிக் ஸ்பாட் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ கரெக்டாக முடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வாங்க போயிடுவோம் வீடியோக்குள்ளே. பாருங்க, ரிக்ஷா பறக்கலாம் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டின பில்டிங் என்னென்னா போலாண்டு எம்பசி போல் செம்மையாக இருக்குது. ரொம்ப பெரிய பில்டிங் இல்லை, பட் இருந்தாலும் சூப்பராக கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதான் உங்களுக்கு காட்டினேன். அப்படியே இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்றது ஒரு சர்ப்ரைஸு. கொஞ்சம் பொறுங்க, காட்டிடுறேன் போனதுக்கப்புறம். அந்த மாதிரி உள்ளே வந்து நிறைய லைட் டெக்கரேஷன்லாம் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். இங்கே வந்து டேமேஜ் ஆனது இப்படி போட்டு போயிட்டாங்க. ஆனால் முட்டா கிடக்குது. ஆக்சிடெண்ட்டு தான் ஆகிடுச்சு போல், நொறுங்கி போயிட்டு அப்படியே கிடக்குது. இது எங்கன்னா நம்ம அந்த போலாண்டு அந்த இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் பாருங்க, எம்பசிக்கு முன்னாடி. இது வந்து நம்ம இப்போ பார்க் அவென்யூன்ற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கோம். இப்போ நம்ம லெக்சிங்டன் அவென்யூக்கு முன்னாடி தாங்க இருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து நேராக போனால் என்ன சர்ப்ரைஸுன்றதை நான் கடைக்கு முன்னாடி நின்று சொல்லிடுறேன். வாங்க. நம்ம அந்த முக்கியமான ஸ்பாட்டை நோக்கி போகும்போது இப்படி தான் பார்த்தேன். தெருவுலையே குப்பை பாருங்கள் எப்படி கிடக்குது. சரியாக பேக் பண்ணல போல். முரட்டுத்தனமான ஒரு கிராஸ் ஓவரை பார்த்தோங்க, செம்மையாக இருந்துச்சு. பெர்ஷியன் ஸ்கொயர் பிளாசா கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல்னு போட்டிருந்தது. தாங்க முடியாது. உள்ள பாருங்க, பயங்கரமா இருக்குங்க. இப்போ தாங்க ஒரு கிராண்டான லொக்கேஷன் வந்திருக்கோம். நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். சூப்பரான லொக்கேஷன் இது. இதுக்கு பேர் என்னென்னா கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல்ன்ற ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன். இது நான் கூட ஏதோ ஹோட்டல்னு நினச்சிட்டேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. எங்கேயாவது இவ்வளோ பெரிய ஸ்டேஷனை பார்த்துருப்போமா? உண்மையிலுமே இதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ட்ரெயின் ஸ்டேஷன்றாங்க. உலகிலேயே பெருசான ஒரு ரயில் ஸ்டேஷனாக இதுதான் ட்ரெயின் ஸ்டேஷன்றாங்க. இதில் டோட்டலாக வந்து 44 பிளாட்ஃபார்ம் இருக்கான். இதில் வந்து ரகசியமாக ஒரு இவங்களுக்குனே ஒரு ட்ராக் ஒன்று இருக்குன்றாங்க. அது வந்து
மேஜராக இந்த யார் பிரசிடெண்ட்டோ இல்லை யாரெல்லாம் அந்த ராஜதந்திரிகள்ன்றாங்கள்ல அவங்கெல்லாம் வந்து போகிறதுக்கு. அப்புறம் மேலே காட்டுறேன் பார்த்தீங்களா, அது ஆர்டிஸ்ட் வந்து தப்பாக வரைஞ்சிட்டாரான் அவர் வரையும் போது 1913. பட் இருந்தாலும் அவர் கரெக்ஷன் பண்ண மாட்டேன்ட்டாரான். என்னடா வரைஞ்சதெல்லாம் நான் திருப்பி பண்ண மாட்டேன்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காரு போல். இந்த இடத்துல நிறைய சிறப்பம்சம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது ஆம்பியன்ஸு. நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் ஒவ்வொன்றுத்தையும் நிதானமாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வைப்பு. ஆனால் நம்ம இங்கேருந்து ட்ரெயின் எடுக்க போகிறதில்ல, நம்ம அப்படியே இங்கேருந்து அப்படியே நடந்து சிட்டி டூரை கண்டினியூ பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த லொக்கேஷனில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது, அதனால் அதெல்லாம் போய் பார்ப்போமா. அப்படியே நம்ம அங்கேருந்து இப்போ நம்ம இந்த ராக்கஃபெல்லர் சென்டர்ன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து நியூயார்க்கில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதுவும் நைட் டைமில் வைபாக இருக்குன்றாங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க, எல்லாத்தையும் காட்டுறேன். இந்த இடத்தோட சிறப்பம்சம் என்னென்னா, இந்த இடத்தாண்ட ஒரு சிலை ஒன்று இருக்குன்றாங்க. இந்த உயரமான கட்டிடத்துக்கு முன்னாடியே ஒரு சிலை இருக்கும். அந்த சிலைக்கு பேர் வந்து ப்ரொமேத்தியஸ். அவர் வந்து யாருன்னா ஒரு கிரேக்க கடவுளாம், தீ கடவுள். இந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் இந்தமாதிரி ஸ்னோ ஸ்கேட்டிங்கை என் லைஃப் டைமில் இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த கடவுள் இவர் தான், தீ கடவுள், கிரேக்க கடவுளாம். பாருங்கள் எப்படி இருக்கார்ல, செம்மையாக இருக்கார். இந்த சைடில் எல்லாருமே வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக அதோ இங்கே வந்து கியூஆர் கோடெலாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு விளையாடலாம் போல். ஆனால் நம்மளுக்கு வந்து டைம் இல்லை, ஓகேங்களா. அதனால் வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த இடத்தாண்ட இந்த கிறிஸ்மஸ் டைம் இல்லைங்க, அப்போ வந்து 75 to 100 அடி உயரமான ரொம்ப பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்களாம். அங்கே வந்து ஒரு 50,000 லைட்டிங் எல்இடி அதில் இருக்குமா. அதுக்கு மாதம் கரண்ட் பில் எவ்வளோ வரும்ன்றது கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. 3 லட்சம் USD அங்கே வெறும் கரண்ட் பில்லு. எப்படா சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க ஒன்றுத்துக்குமே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துல நிறைய இந்த ஷோலாம் பண்ணுறதுக்கெலாம் நல்ல உகந்த இடம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும். பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருங்க. நம்ம அப்படியே இங்கேருந்து அடுத்த லொக்கேஷன் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் வைப் பண்ணுவோம் வாங்க. நவர மாட்டேங்குது, அவன் ஒரே சொன்னது நடந்துக்கிட்டு இருக்கான், நவர மாட்டேங்குது. Like rubber bands, others fly like shooting stars. Elastic hours, they expand and shrink. Memories blur faster than you think.
My moment's forever, the next just a blink. In this elastic time, we sink or swim. நம்ம அங்கேருந்து இன்னொரு இப்போது ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டில் தான் இருக்கோம். இது வந்து ஒரு சர்ச்சு. இந்த சர்ச்சுக்கு பேர் என்னென்னா செயின்ட்ஸ் மலாச்சீஸ் ரோமன் கத்தோலிக் சர்ச்சு. பாருங்கள், செம்ம பிரம்மாண்டமாக இருக்குதுல்ல. இந்த சர்ச்சை பற்றி ரொம்ப வித்தியாசமான ஒரு சில ஃபேக்டை நான் கேள்விப்பட்டேன். என்னென்னா, இந்த இடத்தாண்ட ஒரு கடிகாரம் இருக்குங்க. அது வந்து 1940 நிறுத்திட்டாங்க போல். அந்த கடிகாரம் பட் இருந்தாலும் இன்னுமே இருக்குது. ஆனால் அது ஓடாமல் வச்சுருக்காங்க. அது எப்படின்னா வந்து கரெக்டாக December 31 அப்போ இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு நிமிஷம் மட்டும் நகர விடுவாங்களாம், திருப்பியும் ஆஃப் பண்ணிடுவாங்க போல். அது வந்து ஏன் ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சான் 1940. அதை வந்து நினைவு கூறும் விதமாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பாருங்கள். இந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ் கல்ச்சர் வந்து இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்ட் இன் நியூயார்க்கா, செயின்ட் ஜோசப் மேலே இருக்கவர். இப்படி ஒவ்வொருத்தரோட பேர்லாம் போட்டிருக்காங்க. செயின்ட் பேட்ரிக் அவர். அதுக்கப்புறம் இவர் வந்து செயின்ட் ஃப்ரான்சிஸ் எக்ஸ் கேப்ரினி அப்படின்னு போட்டிருக்காங்க. செயின்ட் ஐசாக் ஜோக்ஸ் மார்டேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாரோட பேரையும் மென்ஷன் பண்ணி எல்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு இவங்க கருதெல்லாம் சரியாக தெரியாது, என்னால் காட்ட தான் முடிஞ்சுது. ஓப்பன் பண்ணியிருந்தால் உள்ளே போய் எல்லாம் காட்டியிருப்பேன். பட் ஆனால் எல்லாம் க்ளோஸ்டில் இருந்துச்சு. அப்படியே இங்கேருந்து நிறைய கட்டலாம். நம்ம இந்த சிட்டியில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இருக்குதுங்க. ஆனால் வந்து எல்லாம் கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக இருக்கனால எல்லாமே நடந்தே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப டயர்டாகி போகுது, முடியல. நம்ம கால் பயங்கரமாக வலிக்குது. கால் வந்து சுற்றி காலில் அந்த சென்ட்ரல் பார்க் சுற்றணும். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம ஹாஸ்டல் வந்து மாறணும். அதுக்கப்புறம் அங்கே கம்மி இல்லாமல் அங்கேருந்து என்ன பண்ணோம், இங்கே வந்தோம். என்னது இந்த இடம் பேரே எனக்கு மறந்து போச்சு. இப்போ டைம்ஸ் ஸ்கொயர் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அந்த போட்டில் ட்ராவல் பண்ணோம். போட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து அப்புறம் தான் டைம்ஸ் ஸ்கொயர் வந்தோம். டைம்ஸ் ஸ்கொயரில் நடந்தோம், ரொம்ப தூரம் நடந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணோம், இன்னொரு இடம் போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனோம். இன்னைக்கு டே ஃபுல்லாக வந்து ரொம்ப அலைச்சலாக இருக்குது, முடியல. டைம்ஸ் ஸ்கொயர் ஏரியாவில் பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம எந்த சைட் திரும்பினாலுமே நல்லா இருக்குது. இந்த பிஸியான ரோட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது ரோடு போடுறாங்க போல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்க போகிறாங்க போல் நைட்டாக. இதுக்கு இந்தமாரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க போல். இந்த ரோடு வந்து க்ளோஸ் பண்ணப்படும் அதுமாரி ஏதாவது இல்லைனா சேஞ்சஸ் ஏதாவது அறிவிச்சிருப்பாங்க. பாருங்கள் இந்த ரோட்டில் எத்தனை வண்டி நின்றுட்டு இருக்குன்னு. இது இல்லாமல் பக்கத்து சந்தையிலேயே வண்டிங்க நின்றுட்டு இருக்குது. ரோடு நைட்டாக முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். சட்டுன்னு போட்டு பாருங்க, கிராஸ் வாக் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க இந்த இடத்தாண்ட. எவ்வளோ சர்ச்சு பார்த்தீங்களா. நான் இப்படி நடந்து வரும்போது இப்போ ஒரு 4 சர்ச்சு 5 சர்ச்சு தாண்டிட்டாங்க இந்த ஒரே ரோட்டில். இந்த 5th அவென்யூவில் அவ்வளோ சர்ச் இருக்குது. ஒன்றுமே அதோட யூனிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. காலையில் பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த ரோடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது உள்ளேயும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு நடக்கப்படும் நினைக்கிறேன்.